சின்ன ஜெபம், கர்த்தர் நம்மளோடு இடைப்படணும்னு சொல்லி என் மூலிமா கர்த்தர் ஆவியானவர் பேசணும்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். எனக்காக நீங்களும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேங்க்யூ. கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தை கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எல்லா வார்த்தையின் மூலமாய் நீங்கள் பேச போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் என்னோடு இடைப்படுங்க. ஆவியானவர் நடத்துங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. முதல் வசனமாக, முதல் வார்த்தையாக, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிற போது, நம்ம லூக்கா 23:34 வசனத்தை நம்ம தியானிக்கும் பொழுது, அதில் ஆரம்பத்திலேருந்து கர்த்தர் சிலுவையில் அறையப்படுகிறதுக்கு முன்பாக நடந்த சில விஷயங்களை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். முதல் காரியமாக கர்த்தரை சிறைப்பிடித்து கொண்டு போகும் பொழுது, அந்த இடத்துல ஆசாரிகள் கூட்டத்தை மத்தியில் அவர்களை என்னத்தினால கொண்டு போனாங்கன்னா, அவர் மேலே பொய் சாட்சிகள் கொண்டாங்க. பொய் சாட்சிகளால் கர்த்தர் கொண்டு போக அவரை சொன்னாங்க, அவருக்கு ஒரு கொலைபாதகன் என்று சொன்னாங்க. அந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், அவங்க பொய் சொன்னதை நம்ம பார்க்கலாம். முதல் காரியமாக நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. முதல் காரியம் பொய் சொன்னாங்க. ரெண்டாவது காரியம், சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பாக சிலுவையில் போன பிறகு அந்த இடத்துல அவரை அடிக்கிறாங்க. அதாவது அந்த நம்மளோட பாவத்தின் நிமித்தம் அவர் அங்கே அடி வாங்குறாரு. ஆனால் அவர் ஏன் அங்கே அடி வாங்குறான்னு அடிக்கிறவங்களுக்கு தெரியல. அவரோட கோரமான சூழ்நிலையில் அந்த இடத்துக்கு அவர் வரும்பொழுது, அங்கே பிளாத்து மத்தியில் கொண்டு போகும் பொழுது, இவர்கிட்ட நான் எந்த பாவமே நான் பார்க்கலையே, எந்த தவறுமே நான் பார்க்கலையே, நீங்கள் எப்படி அவரை சிலுவையில் அரைக்க முடியும்னு நீங்கள் சொல்ல முடியும்? அதை நான் செய்ய மாட்டேன்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் அந்த இடத்துல அவர்கள் அதை மீறி, அதாவது ஆசாரியர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், இந்த யூத ஜனங்கள் அவருக்கு எதிராக சொன்னாங்க, இல்லை அவரை சிலுவையில் அறைங்க, அவர் தேவதூஷணை சொன்னா அப்படின்னு பொய் சாட்சி அந்த இடத்துல சொல்கிறாங்க. அவர் தான் மெய்யான தேவன்னு அவங்க கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது அவங்களுக்கு தெரியல. ரெண்டாவது காரியம், அவரை கொண்டு போய் சிலுவையில் அரைக்கும் போது, இதுக்கு மேலே இது நான் எதுவுமே நான் செய்ய முடியாது, இது உங்கள் கருத்திலே ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த யூதர்கள் மத்தியில் அவர் ஒப்பு கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த யூதர்கள் மத்தியில் அவங்க சிறையில் அடையணும் சொல்லி அவரை அறையுங்கன்னு சொல்லி அவரை ஒப்பு கொடுத்த பிறகு சாட்டையால் அடிக்கிறாங்க. அதாவது கசி அடி. இப்போ தான் நம்ம பாடலை நம்ம பார்த்தோம். அந்த கசி அடி 1 அடி 2 அடியில் பல அடிகளை அடிக்கப்பட்டு அவரோட எத்தனையோ அடி வாங்கியிருக்காருன்னு மறந்துட்டேன். அடி வாங்கியிருக்கிறாங்கன்னு சொல்லப்பட்ட ஒரு சூழ்நிலை. எத்தனையோ காயங்கள் அவர் ஆழமாக பதிஞ்சிருக்க, சதையை கிழிச்சு கண்களை அந்த அடிக்கிறதுக்கு முன்பாக அடித்து வந்த பிறகு இப்போ பாசர் சொன்னார் ஒரு விஷயம், ஒரு வெள்ளைக்கார நடித்தார் அந்த வீடியோவில். அந்த காட்சி, அந்த அடிக்கிற காட்சியில் அவர் பின்னால் ஒரு கட்டை வச்சு தான் அடித்தாங்களாம். ஆனால் அந்த கட்டை அந்த நேரத்தில் அடிக்கும்போது கொஞ்சம் நவுந்துருச்சுன்னு சொல்லி அடிக்கும்பொழுது அது கொஞ்சம் இது அந்த உடம்புல பட்டுச்சான். ரொம்ப சுருண்டு போயிட்டாராங்க. அந்த வலி தாங்க முடியாமல். ஆனால் கட்டெல்லாம் போட்டு அவங்க உட்காந்துருக்க மாதிரி அவர் அழுகிறாராம். ரொம்ப நேரம் அழுந்தாராம். அந்த சின்ன காயமே அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. நான் கர்த்தர் அத்தனை அடி நமக்காக அத்தனை அடி வாங்கி கர்த்தர் சிலுவைக்காக அவர் ஒப்பு கொடுத்தாரு சொல்லி நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். மூன்றாவது காரம், அடிப்பட்ட பிறகு முள்முடி சூட்டுறாங்க. முள்முடி அந்த இடத்துல சூட்டும் போது அந்த 17 முள்ளுக்கு மேலே அந்த அவரோட மூளையில் பகுதியில் குத்தி இருக்குன்னு சொல்லி நாங்கள் சர்ச்சில் நான் பார்க்குறப்ப அந்த காரியம் அங்கே போடப்பட்டது. அந்த குத்தி அந்த கண்ணு வழியாக அங்கே வந்ததில் அந்த ஒரு கண்ணு மூடி இருக்கிறத சூழ்நிலை அந்த சர்ச் பண்ணும்போது அந்த காரியங்கள் சொல்லப்படுறதை நான் பார்த்தேன். அதுக்கு பிறகு அந்த இடத்துல கூடயும் அந்த அவமானம் அவங்க தாங்குற அந்த ஆசாரிய கூட்டத்தை போகும்போது முகத்தில் துப்பி அவமானம், அந்த காரியத்தில் அவமானத்தை பார்க்குறோம். முதல் காரியம் என்னன்னா பொய் சாட்சி. ரெண்டாவது என்னன்னா அவமானப்பட்டார். மூணாவது தலையில் அந்த முள்முடி சுமந்தார். நம்மளோட சிந்தை பாவ சிந்தைக்கு போகாமல், அக்கிரம சிந்தைக்கு போகாமல், அந்த சூழ்நிலைக்காக நமக்காக அங்கே முள்முடி சூட்டப்பட்டார். நம்ம அவமானம் தாங்க முடியாமல் அவர் முகத்தில் அந்த காரி துப்பலை அவர் ஏற்றுக்கொண்டார்.
அவங்கள வந்து அரைஞ்சாங்க. இதெல்லாம் பயங்கரமான அவமானம். ஏன்னா நம்ம அவமானப்படக்கூடாது, ஜனங்களால் அவமானப்படக்கூடாது, நம்ம வந்து ஜனங்களால் நம்மளோட சிந்தை, நம்ம பாவம் இதெல்லாம் வந்து செய்கிறதே ஒரு பாவம்னு குறிக்குது. அந்த பாவம் நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லி இதையெல்லாம் நமக்காக ஆண்டவர் அந்த இடத்துல அவர் ஏற்றுக்கொண்டாருன்னு சொல்லப்படுகிறது. மூன்றாவது காரியத்தில் அவர் முகத்தில் துப்புனாங்கன்னு சொல்லி, இல்லை மூன்றாவது இடத்துல கசி அடித்தாங்கன்னு சொல்லி முள்முடி சூட்டினாங்க. நான்காவது முள்முடி சூட்டினாங்க. ஐந்தாவது 120லேருந்து 150 கிலோ கிராம் வரைக்கும் அந்த 5 கிலோ, அதாவது அந்த வெயிட்டை தூக்கி சிலுவையில் சுமந்து வந்தார் சொல்லி நம்ம வேதத்தில் நம்ம பார்க்குறோம். ஆனால் அதில் எத்தனை வெயிட்டு நம்ம போடலை, ஆனால் அவ்வளோ வெயிட் அவர் சிலுவையை சுமந்துக்கிட்டு வந்தாருன்னு சொல்லி கடைசி ஆறாவது காரியம் கைகளிலும் கால்களிலும் ஆணி அடித்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த வெயிட்டு வந்து நம்மளுடைய பாரங்கள், நம்மளுடைய பாடுகள், நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சுமக்கிறோமோ பாரம், வேதனை, கவலை, கண்ணீர், சூழ்நிலைகளை அந்த எதிர்காலத்தை குறித்த கவலை இதெல்லாம் நம்ம சுமக்கிறோமோ, தேவன் இந்த காரியத்துக்காக அவர் சிலுவையை சுமந்தாருன்னு சொல்லி நம்ம அந்த குறித்து தான் அந்த கர்த்தர் அதை மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு. ஐந்தாவது காரியம் கையினாலும் காலினாலும் ஆணி பாய்ந்தது என்று சொல்லி நம்மளோட கரம் எத்தனை பாவங்க பண்ணியிருக்கோம், இந்த கால் எத்தனை பாவத்துக்கு ஓடி இருக்கும். இந்த கரத்தையும் இந்த காலுக்கு ஓடின பாவத்தை குறித்து தான் அந்த பாவம் அவங்கள சுமக்க வேண்டாம், பரவாயில்ல, அவங்களுக்காக நான் ஆணியை அடிச்சுக்கிறேன் கையில், அதை நான் ஏற்றுக்கிறேன். இந்த கால்கள் பாவம் போதா ஜனங்களை, பாவத்துக்கு போகிற ஜனங்கள் கால் போகாதபடிக்கு அவங்களுக்காக நான் காலில் ஆணி அரைஞ்சிக்கிறேன், ஆணியை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி அந்த பாவத்தை கூட நமக்காக அவர் ஆணியை அறியப்பட்டாராங்க. ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? இந்த கையோ இந்த காலோ பாவத்துக்கு போகக்கூடாது, பாவத்துக்கு நிற்கக்கூடாது, பாவத்தை தேடி விரைந்து போகக்கூடாதுன்னு சொல்லி தான் கால்களில் அவர் ஆணையை ஏற்றுக்கொண்டார். கரத்தில் நம்ம எத்தனையோ திருடு செஞ்சுருப்போம், எத்தனையோ கொலை செஞ்சுருப்போம், அவமானங்களை செஞ்சுருப்போம், பொய்யான காரியங்களை லஞ்சம் வாங்கியிருப்போம், கொடுத்துருப்போம். இந்த கரத்தில் எவ்வளோ செஞ்சுருப்போம், பொன்னாட்டி அடிச்சிருப்போம், எத்தனை பேர் அடிச்சிருப்போம். சில நேரத்தில் அவங்க தப்பு செஞ்சுருக்க மாட்டாங்க, ஆனால் நம்ம அடிச்சிருப்போம். இதுவே ஒரு பாவம் தான் அந்த இடத்துல ஆண்டவர் மென்ஷன் பண்ணுறாரு. நான் 7வது சொன்னீங்கன்னா சிலுவையில் கல்லர்களோடு 2 கல்லர்களோடு அந்த இடத்துல அவரை வந்து சேர்க்கப்பட்டாங்க. அவர்கள் கல்லர் என்று சொல்லி பேர் பட்டார். அதாவது நீங்கள் ஒருவர் ஏசாயா 53வது அதிகாரம் 12வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்களேன். அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரராக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்காக கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார் என்று வேதம் சொல்லுகிறதுங்க. அந்த வேத வசனம் பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தர் அங்கே சிலுவையில் அறையிற முன்னக்கே இங்கே தீர்க்க தரிசனம் உரைச்சிட்டாரு. கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் ஏசாயா மூலியமாக வெளியே வந்துருச்சிங்க. அந்த ஏசாயா மூலியமாக வெளியே வந்ததை அந்த சிலுவையில் அந்த நாள் அன்றைக்கு இந்த வெள்ளிக்கிழமை கர்த்தர் தன்னை ஒப்பு கொடுத்தாருங்க நமக்காக. ஹல்லேலூயா! அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற்றும்படி அப்படி நடந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா! நீங்கள் மத்தேயு 5வது அதிகாரம் 44வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் செய்யுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இதை கர்த்தர் சீஷருக்கு ஜனங்களுக்கு போதித்தார். அந்த போதித்தபடியே தேவன் சிலுவையில் எல்லாருக்காகவும் எல்லாருடைய பாவத்துக்காகவும் தன் மேலே சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, தேவன் சொன்ன மாதிரியே அவர் செய்து முடித்தார். அவர் நடைமுறையில் அவர் உதாரணமாக காட்டி கொண்டு போயிருக்கிறாருங்க. அல்லேலூயா! அல்லேலூயா! இந்த பாவம் முதலாவது அவரை பொய் சாட்சி சொன்னாங்க, அவரை சிலுவையில் அரைஞ்சாங்க பொய் சொல்லி, அப்புறம் கன்னத்தில் அடித்தாங்க.
காரி துப்புனாங்க, அந்த கசியாடி அடித்தாங்க, முள்முடி சூட்டுனாங்க, சிலுவையில் சுமந்துருக்கிறது அந்த இப்போ காட்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவரை யாரும் தூக்கலை. சின்ன வயசில் உளுந்தப்ப நம்ம அம்மா அப்பா தூக்குவாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அவரை உளுந்தப்ப யாருமே தூக்கலை. தூக்க போனாலும் அங்கே ரோமர்கள் என்ன சொன்னாங்க, அவங்களை தூக்காதீங்க, அவரே தூக்கட்டும், அவருக்கு வந்த பாடு அவருக்குன்னு சொல்லி அவரை தூக்க வச்சாங்க. ஹல்லேலூயா. ஆனால் அந்த இடத்துல யாரோட உதவியும் இல்லை, யாரோட எதிர்பார்ப்பும் இன்றி தேவன் அந்த காரியத்தை பிதாவுனுடைய சித்தத்தை செய்து முடித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பாடுகள் மத்தியில் உச்ச கட்டத்தில் அந்த கோரமான சம்பவத்தில் அவர் அந்த அடிக்கப்படும் பொழுது அந்த இடத்துல நடக்கும்போது அவரோட முகமே இல்லையாங்க. யார் சொல்ல முடியும் அந்த முகம்? அவரை பார்க்க முடியாத கோரமான முகமாக இருந்தாராங்க. அவரை பார்க்க முடியாத முகத்தில் இருந்தாரா. ஏன்னா கண்டிப்பாக அந்த முகத்தில் அடிச்சிருக்கும் போது அந்த எல்லாமே பிஞ்சிருக்கோங்க. கண்டிப்பாக நான் சொல்லுவேன், இப்போ இந்த படத்தில் நம்ம அந்த காட்சி, பாட்டில் உள்ள காட்சி 100% தான் இருக்கும். ஆனால் கர்த்தர் 100%, 100% அவரோட சரீரத்தையும் ரத்தத்தையும் உறிஞ்சி அவர் நம்மளுக்காக கொடுத்துருக்கிறாருங்க. அல்லேலூயா. நம் தேவன் சர்வ வல்லமை உள்ளவங்க. அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்தார், அக்கிரமக்காரராக எண்ணிக்கொண்டாருன்னு அந்த நம்ம மத்திய 44 நம்ம வாசித்தோம். நிந்திக்கிறவர்களையும் அதில் நம்ம வாசித்தோம், உங்களை நிந்திக்கிறவங்க படுத்துருக்கிறவங்களையும் ஜெபம் செய்யுங்கள்னு அவர் அங்கே சொல்லி கொடுத்தாரு. ஆனால் இந்த இடத்துல பிதாவினிட்ட சொல்கிறாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலையும் தேவனுக்கிட்ட ஜெபிக்கிறாருங்க. யாருக்காக? நமக்காக ஜெபிக்கிறாருங்க. அந்த பாவம் அவங்க செய்யக்கூடாது. அந்த செய்கிற பாவம் எல்லாத்தையுமே, எல்லாருடைய பாவத்தையும் எல்லாருடைய அக்கிரமத்தையும் நான் இன்னைக்கு சுமக்கிறேன். அந்த பலி என் மேலே இருக்கட்டும், இனிமே இந்த பலி அவங்க மேலே இல்லை, இதை நான் சிலுவையில் அரைஞ்சிறேன். பிதாவே இவங்களுக்கு மன்னியும் என்று தேவன் அந்த இடத்துல பிதாவை நோக்கி ஜெபிக்கிறாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நம்ம எத்தனை பேர் நம்ம ஜெபிப்பாமல் இருப்போம்? எத்தனை பேர் நம்ம மன்னிக்காமல் இந்த இடத்துல இருப்போம்? சில பேர் சில நேரத்தில் ஐயோ இவங்க நம்ம இப்படி பேசிட்டாங்களே, அப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு நம்ம நினைப்போம். சில ரீசனில் கூட எனக்கு சூழ்நிலை வந்தது. ஆனால் எனக்கு கொடுத்த தலைப்போ இந்த தலைப்புண்டோன்னு அப்பா பொன்னாடி உந்த மாதிரி இருந்துச்சு. என்னடா சில நேரத்தில் இப்படியும் வந்துருச்சா? நான் தூங்கு மசாலா அந்த நேரத்தில் இருக்கும்போது தலைப்பை பட்டுன்னு ஒரு தலைப்பை கொடுத்தாரு, என்ன செய்ய போகிறோமோ ஏது செய்ய போகிறோமோன்னு சொல்லி. ஆனால் தேவன் வார்த்தையில் நம்ம தியானிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு காரியத்தை உணர்த்தினாரு. நீ மன்னிச்சினா, நீ யாரை மன்னிக்கிறியோ பரலோகத்தில் இருக்க ஏன் பிதா உன்னை மன்னிப்பாருன்னு சொல்லி. ஆனால் நீ மன்னிப்பு கேட்டு உன் மேலே தவறு இல்லாமல் உன்கிட்ட சொன்னாலும் நீ மன்னிச்சிரு, ஆனால் உனக்காக ஒருவர் நீதி செய்கிறவர் உண்டு என்று அப்படியே எனக்கு உணர்த்தினார் என் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எதுக்குமே கவலைப்பட வேண்டாங்க. உங்களுக்காகவும் எனக்காகவும் தேவன் நம்மளோட பாவத்தை சிலுவையில் அறைந்துட்டாருங்க. ஆனால் நான் ஒன்று சொல்லுவேன், அரைஞ்சது உண்மைதான். ஆனால் நம்ம மறுபடியும் திரும்பவும் அந்த பாவத்தை அந்த பாவத்தை திரும்ப செய்யக்கூடாதபடிக்கு தான் கர்த்தர் இன்னைக்கு உணர்த்துறாரு. இன்னைக்கு யாரெல்லாம் மன்னிப்பு கேட்காம இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் மன்னிக்காமல் இருக்கிறீங்களோ, இந்த நாளில் கர்த்தர் ஒரு மன்னிப்பை கொடுக்குற இருதயத்தை கொடுக்குறாரு. உங்களையும் தேவன் மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த நாளில் மன்னிக்கிறதுல என்னங்க இருக்குது? ஓ இப்படி சொல்லிட்டாங்க, அப்படி சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அவங்க வாசப்பள்ளியே நான் மிதிக்க மாட்டேன், எந்த முகத்திலே நான் முடிக்க மாட்டேன்னு சொல்ல வேண்டாங்க. நம்ம மன்னிக்கலைன்னா, பிதா நம்மளை மன்னிக்கலை, நம்ம பரலோகமே போக முடியாது. இடையில பாஸ்டர் சொன்னார், ஒரு பாஸ்டர் மறிச்சு போயிட்டாருன்னு தன்னுடைய மனைவியை மன்னிக்கலன்னு சொல்லிட்டு, ஒரு சாரி கேட்கலன்னு சொல்லிட்டு, பரலோகத்தில் அவருக்கே இடம் இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் மன்னிப்பு கேட்டு வாடா, சாரி கேட்டு வாடான்னு சொல்லி அனுப்பி விட்டாராங்க. இதே தான் நம்மளுக்கு நடக்குமா நடக்காது, நமக்கு அந்த பேச்சு இல்லை. நம்ம உள்ளுக்கு போகும்போது, ஆனால் நம்ம பரலோகத்துக்கு போகணும்னு நம்ம நினச்சோமா? இதெல்லாம் நம்ம செஞ்சே ஆகணுங்க. கர்த்தர் நம்மளுக்கு என்ன போதிச்சாரோ அதுதாங்க. ஆனால் அவர் சொல்கிறாரு, ஏசாயால சொல்லியிருக்காரு, அவர் தனக்காக ஆயத்தமாய் மாற்றிக்கொள்வாராம். யாரெல்லாம் தேவன் செய்கிற மாதிரி, தேவன் சொன்ன மாதிரி அவர் வழியில் நடக்கிறாங்களோ, அவர் ஆதாயப்படுத்தி மற்றவர்களுக்கு சுவிசேஷமாய் ஊழியம் செய்யும்படிக்கு கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டார் என்று அந்த இடத்துல நம்ம பார்க்குறோங்க. இங்கே மன்னிச்சா என்னதுங்க அதுவும்?
இப்போ நீங்கள் சொன்னீங்க மன்னிக்க முடியல, இந்த மன்னிப்பை பற்றி பேசுகிறாங்க. நான் ஃப்ரீயாக நான் மன்னிக்கிறேன்னா, கர்த்தர் எனக்கு சொன்னார், உனக்கு நீதி செய்ய நான் உண்டு. நான் உன்னை மன்னிச்சது போல் நீ மற்றவங்களையும் மன்னிச்சுட்டு போயிட்டே இரு. நான் உனக்கு வேறு வழி வச்சுருக்கேன். நீ இதெல்லாம் போட்டு குழம்பி பேசினார். ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல அவங்க பாடுகள் மத்தியில் பேசும்போது, அந்த பாடுகள் மத்தியில் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக எல்லாருக்கும் பின்னால் ஒரு ஆவி தாங்க இருந்தான். அவங்க பிசாசு தாங்க இருந்தான். கர்த்தருடைய சித்தத்தை செய்யாத கூடாதபடிக்கு அவன் மனுஷன் மூலியமாய் தடைப்படுத்தினான் என்று அப்படியே நம்ம பார்க்க முடியுங்க. ஏன்னா அவர் கண்ணில் பிசாசு அங்கே இருக்கான். நம்ம ஆட்டி படிக்கிறத இவங்களாம் இப்படி செய்கிறாங்களா, நம்ம அவங்கள மன்னிச்சுட்டு போயிடலாம். சில நேரத்தில் அவங்களே அறியாமல் பேசலாம். அவங்களுக்கு பின்னால் ஒரு ஆளுகை செய்யவும் வைக்குங்க. அதை நம்ம ஆவிக்குரிய கண்களில் நம்ம பார்ப்போமானால் நம் இருதய மன்னிப்புக்கு நேராய் நடத்துவார் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் நல்லவராக இருக்கிற மன்னிப்பில் அவர் மன்னிக்கிற இடத்த என்ன தெரியுங்களா, மன்னிக்கிறதுக்கு அவர் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பையே கொடுத்துருக்காருங்க. மனம் திரும்ப ஒரு வாய்ப்பு, நம்மளோட வாழ்க்கை புதுப்பிக்கிறதுக்கு ஒரு ஆரம்பத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அந்த மன்னிப்பில் ஒரு ஆரம்பம் இருக்குது, மன்னிப்பில் ஒரு வாய்ப்பு இருக்குது, மன்னிப்பில் புதிய வாழ்க்கை துவக்கத்தை நம்மளை வச்சிருக்காருங்க. நம்ம அந்த மன்னிப்பில் நம்மளுக்கு ஒரு சமாதானத்தை வச்சிருக்கிறாரு. அந்த மன்னிப்பில் நம்மளுக்கு ஒற்றுமையை அப்போ அந்த இடத்துல நம்மளை வச்சிருக்காரு. கர்த்தர் சொல்கிறாரு, நீ உன் சகோதரனுக்கு நீ ஒப்புரவாகலன்னா அந்த காணிக்கையை முன்னுக்கே போடாதன்னு சொல்லியிருக்கிறாரு நம்ம ஆண்டவர். ஹல்லேலூயா. அந்த காணிக்கையை ஏற்றுக்க மாட்டேன், நீ போய் ஒப்புரவாகும் போது அப்புறம் இங்கே வந்து காணிக்கை போடினே சொல்லியிருக்கிறாரு. அப்போ நம்ம எத்தனை காணிக்கை போட்டிருப்போம், எத்தனை காணிக்கை அங்கீகரிச்சிருக்கு, எத்தனை காணிக்கை அங்கீகரிச்சுக்காம போயிருக்குன்னு தெரியலையே. நம்ம நினைப்போமா இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மன்னிப்புக்கு அவ்வளோ ஒரு சக்தியும் அத்தனை வல்லமையும் உண்டு. அந்த மன்னிப்புனால இன்றைக்கி நம்ம ரட்சிக்கப்பட்டு உட்காந்துருக்கோம். இனிமேல் அந்த தவறை செய்யாதபடிக்கு நம்ம ஆண்டவர் வார்த்தையினால் ஒவ்வொரு நாளும் நம்மளோடு இடைப்பட்டே கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்ம இடத்துல நம்ம உள்ளத்தில் ஐயோ இது பாவமாச்சு, ஐயோ இது நம்ம செஞ்சுட்டோமே, நம்ம சில நேரத்தில் நம்ம அவசரத்தில் நம்ம செஞ்சிருவோம். ஆனால் நம்ம செஞ்சுட்டோமேன்னு அந்த ஒரு நிமிஷம், அந்த ஒரு செகண்ட் 2 செகண்ட் நம்ம உணரும் பாருங்க. அந்த உணர்வு தாங்க நம்ம ஆண்டவர் ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் இல்லைன்னா அந்த உணர்த்துதலே இல்லைங்க, உணர்த்துதலே இல்லை. ஆவியான இருந்தால் தான் அந்த உணர்த்துதல். அதன்படி நம்ம நடந்தோமானால் நம்ம வாழ்க்கையில் பெரிய வெளிச்சத்துக்கு நேரம் நம்மளை நடத்தி கொண்டே போவார். ஹல்லேலூயா. நம்மளோட கொம்பாய் உயர்த்துவார். ஹல்லேலூயா. இதுதான் நம்மளுடைய ரொம்ப மூச்சு வாங்குது. டைம் ஆயிடுச்சான்னு தெரியல. எப்படி பஸ்ஸு? ரொம்ப நன்றி. கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. Praise God, praise God. சூப்பர்.